கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, எனக்கு ஒரு ஆசையுண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆவலுண்டு, நான் அவரோடு பேச வேண்டும் சொல்லி இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்ற வாக்கு தத்துவம் நம்மகிட்ட இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு ஒரு ஆசை உண்டு. வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா? வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா? எனது ஆசை நிறைவேறுமா? எனது ஆசை நிறைவேறுமா? எனது ஆசை நிறைவேறுமா? என் ஆத்மா உமக்காக தாகமாய் இருக்கிறது. உமக்காக நான் ஏங்கி தவிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் உலக பணம், பதவி, புகழ் எல்லாம் கேட்குறது. ஆனால் நம்ம கேட்கறது இயேசுவை காண வேண்டும், அவரோடு பேச வேண்டும். இந்த ஆசை தான் தாவீதுக்கு வந்துச்சு, மரியாளுக்கு வந்துச்சு, மகதலே மரியாவுக்கு வந்துச்சு, பவுலுக்கு வந்துச்சு, இருந்தது. காண வேண்டும் என்ற ஆசை யார் காண முடியும்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யோபு புஸ்தகத்திலே வாசிக்க, ஆண்டவரே உம்மை பற்றி நான் காதினால் கேள்விப்பட்டேன், இப்போதோ என் கண் உம்மை காண்கின்றது. நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே கண்களை திறந்தருளும். ஒப்பு கொடுங்க, அமைதியா ஒப்பு கொடுங்க. எப்படி காண்பது? அவருடைய வார்த்தையில் காண முடியும். நற்கரணையில் காண முடியும். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த உணவு ஜெபத்தில் காண முடியும். அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே நான் பதிலளிப்பேன். கனவிலும் தரிசனத்திலும் காண முடியும். உங்கள் வாலிபர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், முதியோர்கள் தரிசனம் காண்பார்கள். நம்ம ஏங்கணும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் சமத்தில் பேச வேண்டும் என்ற ஆசை. அவர் பேசுவாரா? பேசுவார். நீங்க பேசுவீங்கப்பா. நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன். நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன். சிறுவன் சாமுவேல் சொல்லுவார், சொல்லிக் கொடுக்கிறார் ஏலி. இன்னும் இந்த சத்தத்தை கேட்டினா, ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன், நீர் சொல்லும், நீர் பேசும், நான் கேட்கிறேன். ஆமென். மௌனமாய் ஒப்புக் கொடுங்க, உங்களையே தாழ்த்தி. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கின்றது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை பின்பற்றுகிறது. எப்படி பேசுவார்? வேதம் வசனம் வழியாக பேசுவார். அவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது.
வேத வசனம் வழியாக பேசுவார், பரிசுத்த ஆவி வழியாக பேசுவார். தூய ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார், கற்றுத்தருவார். அமைதியான குரலில் பேசுவார், மெல்லிய சத்தம் உண்டாகும். கனவிலும் தரிசனத்திலும் பேசுவார். நான் அவனுக்கு கனவில் வெளிப்படுவேன். எல்லா நேரத்திலும் அவரை நம்புங்கள், உங்கள் இருதயத்தை அவர் முன் ஊற்றுங்கள், அவர் பேசுவதை கேளுங்கள். ஆசை வைத்திருந்தவர்கள் வேத வசனத்தில் மகதலா மரியாள் கல்லறையில் ஆண்டவரை அவரை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்பார். மலையும் காடும் சோலையும் அலைமோதும் கடலும் தேடினேன். மலையும் காடும் சோலையும் அலைமோதும் கடலும் தேடினேன். காணேன் அவரை கதறினேன், காணேன் அவரை கதறினேன். இயேசுவே வாரும் என்று சொன்னேன். வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா? வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா? எனது ஆசை நிறைவேறுமா? அவர் எங்கே வைத்தீர்கள்? தேடுறாங்க. இயேசு அவளை பெயர் சொல்லி கூப்பிட்டார். மரியா. குரல். சகேயு மரத்தில் ஏறி பார்க்க விரும்பினான். இயேசு அவன் வீட்டிற்கே வந்தார். தோமா, நான் கண்டால் ஒழிய விசுவசிக்க மாட்டேன் என்று சொன்னான். தொட்டு பார்க்கணும் அவரை. இயேசு அவனுக்கு தோன்றினார். உங்கள் ஆசையும் வீண் போகாது சகோதரனே, சகோதரியே, தேவஜனமே. அந்த ஆசை நிறைவேற என்ன செய்யணும்? தாகத்தோடு தேடணும். உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். தாகத்தோடு தேட என் மகளே, சகோதரனே, சகோதரி. தனிமையில் அவருக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. தனிமையில் இயேசு அதிகாலையில் எழுந்து தனிமையான இடத்திற்கு போய் ஜெபித்தார். நீங்களும் போய் ஜெபிங்க. அவர் பேசும் வரை காத்திருங்க. ஆண்டவருக்காக காத்திரு, திடன் கொண்டு உன் இருதயம் திடப்படட்டும். எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். எனக்கு தாகம் இருக்காண்டவர், உம்மோடு நான் பேசணும். என் இருதயத்தை சுத்தமாக்க மாட்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. என் காதுகளை திறந்தருடும், உன் சத்தத்தை கேட்க. உன் சத்தத்தை நான் கேட்க எனக்கு உதவும் ஆண்டவரே. கனவிலும் ஜபத்திலும் வார்த்தையிலும் நற்கையிலும் நீர் உண்மை எனக்கு வெளிப்படுத்துவீராக. நான் உம்மை கண்டவன் மரியா போல ரபூனி என்று சொல்வேன். நான் உம்மோடு பேசிய பின் சீடர்கள் போல நமது இருதயம் எரியவில்லையா என்பேன். உள்ள பற்றி எறியணும். பேசுவே என்னில் வார். இயேசுவே என்னில் வாருமே, என்னோடு பேசுமே. இயேசுவே என்னில் வாருமே, என்னோடு பேசுமேன்னு சொல்லி என் நாடுகளின் சத்தத்தை கேட்கிறது.
இயேசு சொல்லுவார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். நீ அறியாத பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன், விளக்கி கூறுவேன். இதோ வாசலில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, ஏற்கனவே உங்க கதவை அவர் தட்டி கொண்டே இருந்தார். நீங்கள் திறந்தால் உள்ளே வந்து உங்களோட பந்தி பண்ணுவார், உங்களுடைய போஜனம் பண்ணுவார். நிச்சயம் நீங்கள் அவரை காண்பீர்கள், நிச்சயம் அவரோடு பேசுவீர்கள். ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார். உங்க ஆசை இயேசுவை காண வேண்டும், பேச வேண்டும். மத்தேயு நற்செய்தி சொல்லி, இதய தூய்மையுடையோர் பேறு பெற்றோர், என அவர்கள் கடவுளை காண்பார்கள். இயேசுவை காண வேண்டும் என்ற ஆசைக்கான வசனங்கள் தெளிவாக இருக்கிறது. வானத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றென்றும் வாழ்வார். திருப்பாடல் 27:8 அழகா சொல்லு, என் இதயம் உம்மை நாடுகிறது ஆண்டவரே, உமது முகத்தை நான் தேடுகிறேன். ஆண்டவரே, உம் முகத்தையே நான் நாடுகிறேன். யோபு சொல்வார் அழகா, உம்மை பற்றி காதால் கேள்விப்பட்டிருந்தேன், இப்போது என் கண்களால் உம்மை காண்கிறேன் என்று சொன்னார். இயேசுவோடு பேச வேண்டும் என்ற ஆசை என்ன? என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்ற, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். நீ அறியாத மாபெரும் காரியங்களை, மறை உண்மைகளை நான் உனக்கு விளக்கி கூறுவேன். எல்லா நேரத்திலும் அவரை நம்புங்கள். உங்கள் இருதயத்தை அவர் முன் ஊற்றுங்கள். கடவுளே உங்களுக்கு புகலிடமாயிருக்கிறார். கனவிலும் பேசுவார். இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவே, உங்கள் வாலிபர் காட்சிகளை காண்பார்கள் என்ற வசனம் இருக்கு. எண்ணிக்கை புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், உங்களுள் இறைவாக்கின ஒருவன் இருந்தால் நானாகிய ஆண்டவர் அவருக்கு காட்சியில் வெளிப்படுவேன், கனவில் அவரோடு பேசுவேன். ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுவே, உம்மை காணும் ஆசை என் இதயத்தில் வைத்தவர் நீரே, உமக்கு நன்றி. உம்மோடு பேசும் தாகத்தை என்னுள் உருவாக்கியவர் நீரே, உமக்கு நன்றி. உன் குரலை கேட்க என் காதுகளை திறந்திரளும், உமக்கு நன்றி. உமது முகத்தை தேட எனக்கு உதவ மாட்டவரே, நான் தட்டுகிறேன், நீர் திறந்திரளும். நிச்சயம் உங்களுக்கு வெளிப்படுவார். தினமும் வேதத்தில் காண்கின்றேன், தேவாதி தேவனை துதிக்கிறேன். தினமும் வேதத்தில் காண்கின்றேன், தேவாதி தேவனை துதிக்கின்றேன். ஜெபத்தில் பேசி மகிழ்கிறேன், ஜெபத்தில் பேசி மகிழ்கிறேன். ஜீவதேவனை வாழ்த்துகிறேன். வாயகமே வையகமே எனது ஆசை நிறைவேறிற்றே. வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறிற்றே. எனது ஆசை நிறைவேறிற்றே. எனக்கொரு ஆசை உண்டு, நான் இயேசுவை காண வேண்டும். எனக்கொரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுப்பா, உங்களை பார்க்கணுன்னு உங்களை பார்த்துட்டப்பா. எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுப்பா, உங்களோட பேசணுன்னு நான் உங்களோட பேசிட்டேன். இந்த இனியுள்ள 1 மணி நேரத்தை ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களோடு பேசணும் ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். நாங்கள் பேசுகிறது கேட்குறதே இல்லைப்பா, நீங்கள் சொல்கிறது நாங்கள் கேட்குறதே இல்லைப்பா. நாங்கள் பேசுகிறதையே பேசிகிட்டு இருக்கிறோப்பா, நாங்கள் சொல்கிறதையே சொல்லிட்டு இருக்கிறோப்பா. நீங்கள் சொல்கிறது நாங்கள் கேட்குறது இல்லைப்பா. அந்த ஆசை எங்களுக்கு தாங்கப்பா. நீங்கள் சொல்கிறது மட்டும் நாங்கள் கேட்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா. நீ உள்ள அந்த 1 மணி நேரம் நீர் எங்களை மாற்றப் போவதற்கு நன்றி ஆண்டவரே.
கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி பலப்படுத்தும், வழிநடத்தும், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.